சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். யாக்கோபு என்பவர் யார்? அப்போஸ்தலன். யாக்கோபு நிருபத்தை எழுதியவர் யார்? யாக்கோபு. யாக்கோபு யாருடைய ஊழியக்காரன்? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். யாக்கோபு நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். விசுவாசத்தின் பரீட்சை எதை உண்டாக்கும் என்று அறிய வேண்டும். பொறுமையை. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது பொறுமையை உண்டாக்குவது எது? விசுவாசத்தின் பரீட்சை. எதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும்? விசுவாசத்தின் பரீட்சையை. எது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோபு எழுதினார்? பொறுமை. ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இராமல் இருக்கும்படி பூரண கிரியையை செய்ய வேண்டியது எது? பொறுமை. நாம் எப்படி இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது? பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும். ஞானத்தில் குறைவுள்ளவன் யாரிடத்தில் கேட்க கடவன்? தேவனிடத்தில். தேவன் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவர்? சம்பூரணமாய். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் யார்? தேவன். தேவனிடத்தில் கேட்கும்போது ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு கொடுக்கப்படுவது எது? ஞானம். ஞானத்தை கேட்கிறவன் தேவனிடத்தில் எவ்வளவாகிலும் டேஷ் கேட்க வேண்டும். சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். ஞானத்தை கேட்கிறவன் தேவனிடத்தில் எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடே கேட்க வேண்டும். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறவன் யார்? சந்தேகப்படுகிறவன். நான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருக்க வேண்டியவன் யார்? சந்தேகப்படுகிறவன். தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறவன் யார்? இருமனமுள்ளவன். தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியவன் யார்? தாழ்ந்த சகோதரன். தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியவன் யார்? ஐஸ்வர்யவான். புல்லின் பூவை போல் ஒளிந்து போகிறவன் யார்? ஐஸ்வர்யவான். கடும் வெயிலுடன் உதிப்பது எது? சூரியன். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து எதை உலர்த்தும்? புல். புல்லை உலர்த்தும் போது உதிர்வது போவது எது? அதன் பூ. புல்லை உலர்த்து போகும்போது அழிந்து போவது எது? அதன் அழகான வடிவம். புல்லை சூரியன் உலர்த்துவது போல வாடி போகிறவன் யார்? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் எவைகளில் வாடி போவான்? தன் வழிகளில். எதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்? சோதனையை. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன? ஜீவ கிரீடம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுபவன் யார்? சோதனையை சகிக்கிற மனுஷன்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் எப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவான்? உத்தமன் என்று விளங்கின பின்பு, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருக்க வேண்டியவன் யார்? சோதிக்கப்படுகிறவன். பொல்லாங்கினால் சோதிக்கப்படாதவர் யார்? தேவன். ஒருவனையும் சோதிக்காதவர் யார்? தேவன். அவனவன் எதினால் இழுக்கப்படுகிறான்? தன் தன் சுய இச்சை. அவனவன் எதினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்? தன் தன் சுய இச்சையினால். மனுஷன் சோதிக்கப்பட்ட பின்பு கற்பந்தரிப்பது எது? இச்சை. இச்சை கற்பந்தரித்து எதை பிறப்பிக்கும்? பாவம். பாவம் பூரணமாகும்போது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை. என் சகோதரரே, டேஷ் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் எங்கே இருந்து உண்டாகிறது? பரத்திலிருந்து. பூரணமான எந்த வரமும் எங்கே இருந்து உண்டாகிறது? பரத்திலிருந்து. நன்மையான எந்த ஈவும் யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. பூரணமான எந்த வரமும் யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. யாதொரு மாறுதலும் தம்மிடத்தில் இல்லாதவர் யார்? ஜோதிகளின் பிதா. ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் யாதொரு டேஷும் இல்லை, வேற்றுமையின் நிழலும். ஜோதிகளின் பிதா நம்மை எதினாலே ஜெனிப்பித்தார்? சத்திய வசனத்தினாலே. நாம் டேஷ் ஆவதற்கு பிதா நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். முதற்பலன்கள். நாம் எவைகளில் முதற்பலன்கள் ஆவதற்கு பிதா நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்? தம்முடைய சிருஷ்டிகளில். நாம் எதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும்? கேட்கிறதற்கு. நாம் பேசுகிறதற்கு எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாய். நாம் எதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும்? கோபிக்கிறதற்கு. தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதது எது? மனுஷனுடைய கோபம். நாம் எல்லாவித டேஷையும் ஒழித்துவிட வேண்டும், அழுக்கையும். நாம் கொடிய டேஷ் ஒழித்துவிட வேண்டும், துர்குணத்தையும். நம் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் இருப்பது எது? வசனம். வசனம் எவைகளை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது? ஆத்துமாக்களை. நாம் வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சாந்தமாய். நாம் எதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது? திருவசனத்தை. நாம் எதின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? திருவசனத்தின்படி. நாம் ஏன் திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? நம்மை வஞ்சியாதபடிக்கு. எதை கேட்டும் அதன்படி செய்யாதவன் கண்ணாடியில் தன் பாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். திருவசனம். கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிறவன் எது இன்னதென்று மறந்து விடுகிறான். தன் சாயல். பூரண பிரமாணம் என்று கூறப்பட்டுள்ளது எது? சுயாதீன பிரமாணம். எதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனாயிரான். சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவன் அதற்கேற்ற செய்கிறவனாயிருப்பான். கிரியை. சுயாதீன பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவன்
எவைகளில் பாக்கியவானாயிருப்பான்? தன் செய்கையில். தன் நாவை அடக்காதவனுக்கு வீணாயிருப்பது எது? அவனுடைய தேவ பக்தி. எதை வஞ்சிக்கிறவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்? தன் இருதயத்தை. எவர்கள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்க வேண்டும்? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும். எதினால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும்? உலகத்தால். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுவதும் டேஷ் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. நன்றி.